அக்கா உங்கள் பேருக்கா? பரமேஸ்வரி. நீங்கள் எந்த ஊருங்கக்கா? சத்திரகுடி. உங்கள் பேர் சொல்லிடுங்கக்கா. பரமேஸ்வரி. இப்போ நேற்று என்னக்கா நடந்துச்சு? நேற்று வந்து காலையில் எங்கள் சமுதாயத்தில் இது இளமனூரில் வந்து எங்கள் சமுதாய மக்களை வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க இன்னொரு சாதியினர். அதை வந்து என் போலீஸ் வந்து எந்த இதுவும் இல்லாமல் இருந்ததுனால சமுதாய தலைவர் வந்து எங்கள் தெய்வத்தை வந்து அந்த பேனரெல்லாம் கிழித்து அடித்து உடச்சி எங்கள் சமுதாய மக்களையே அடித்து துன்புறுத்தி மண்டையெல்லாம் உடச்சி அங்கே கொண்டு ஆஸ்பத்திரியில் வந்து காவல்துறை சேர்த்துருக்கு. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கையில் எல்லா அதிகாரிகளும் அங்கே இருந்திருக்காங்க. இருந்துமே அந்த எங்கள் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் சேர்த்து அட்மிஷன் பண்ணாலே தவிர அவங்களுக்கு வந்து சரி நம்ம கேட்டுக்கிறோம் என்னென்னு இன்னொரு தரப்பு மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் இருக்கவும் அதை கண்டித்து தான் நைட்டு 9:30 போல் இங்கே சத்திரக்குடியில் வந்து பசுமறியல் பண்ணோம். அந்த பசுமறியல் அப்போ இங்கிட்டு ஒரு 10 வண்டி அங்கிட்டு ஒரு 10 வண்டி நின்றுச்சு. இது வந்து காவல்துறையும் பார்த்துக்கிட்டு தான் நின்றுச்சு. ஆனால் காவல்துறை எதுவுமே சொல்லலை. எந்திரிங்கன்னு சொன்னாலும் ஒழிய ஏன் சரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பேசியிருக்கோம் எதுவுமே சொல்லாமல் இருக்கவும் யாருமே வந்து ஒரு சமுதாயத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை நடந்தால் எல்லோரும் கேட்கக்கூடியது தான். இதை கேட்டதுனால எல்லோரும் எந்திரிங்கன்னு சொன்னப்போ எல்லோரும் எந்திரிக்கப்போ பஸ்ஸு அங்கிட்டு போனப்போ இன்னொரு பஸ்ஸு ஒரு சமுதாயத்தில் அதாவது மாட்டு சமுதாயத்துக்கார வந்திருக்கு. கார் வந்த உடனே எங்களை மோதுற மாதிரி வந்தோடனே இவங்க எந்திரிச்சு வந்து அந்த காரை வந்து தடுத்த உடனே அவங்க இந்த பயலுக்கு மேலே ஏற்றுறது மாதிரியே வரவும் தடுத்ததுனால அந்த கார் வந்து சேதமாயிருக்கு. இதையும் காவல்துறை பார்த்துட்டே தான் இருந்திருக்கு. என்ன சார் நாங்கள் உட்காந்துருக்கோம் இப்படி இந்த கார் வருது கேளுங்கன்னு இருக்கு. அது காவல்துறை எதுவுமே கேட்கலை. இதனால் பஸ்ஸை வந்து மறியல் பண்ணி காவல்துறை வந்து நீங்கள் போங்கன்னு வந்து எங்களை தான் சொன்னாலும் ஒழிய அந்த காரை ஏற்ற வந்த அந்த இன்னொரு சமுதாயத்தினாலே யார் எதுவுமே சொல்லலாம். இதனால் ஆத்திரம் அடைஞ்சு ஏதோ நடந்துருந்துருக்கு. நைட்டு 2:30 போல் எல்லார் வீட்லேயும் 2 வீட்டை உடச்சி 2 பயல்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த உடச்சதை பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த உடச்சதை பாருங்கள். இது வந்து எங்கள் வீடு மெயினில் இருக்குது. இந்த கதவை பூட்டை உடச்சி அந்த உள்கதவை உடச்சி நான் வந்து ஊருக்கு போயிட்டு இப்போ சாயந்தரம் தான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். இந்த பூட்டை உடச்சி உள்ளே உடச்சி இந்த கதவை வந்து இப்படி உடச்சிருக்காங்க. வீட்டெல்லாம் உடச்சி அந்த பயல்களை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அடித்து இங்கேருந்தே இழுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இல்லை எங்களை இப்படியே தான் நீங்கள் நடத்துகிறீங்களா? இல்லை கேட்குறீங்களா? இல்லை இந்த மக்களை வந்து இப்படியே தான் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும். எங்கள் தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு வந்து இது தகுந்த நடவடிக்கை எடுத்து என்னன்னு சொல்லேன்னா நாங்கள் சட்டமன்ற தொகுதியை வந்து நாங்கள் புறக்கணிச்சிடுவோம். நாங்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டோம். யாருக்குமே ஓட்டு போடுறவங்க போட்டு ஜெயிச்சுக்கிறது. நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் சமுதாயமே யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இதுல வந்து காவல்துறை வந்து ரொம்ப உடந்தையாக இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த வீடுன்னு எல்லாமே காட்டினதே காவல்துறை தான். இளமனூரில் நடந்த சம்பவத்தை கேட்கக்கூடாதான், இந்த பசுமரசதை மட்டும் வேகமாக பேசுகிறாங்க. அதுக்கு மட்டும் நம்மளுக்கு நடவடிக்கை இல்லையா? அப்போ அந்த நடவடிக்கை எடுத்து அங்கே அந்த சமுதாயம் அங்கே பேசியிருந்தா அந்த காவல்துறை பேசியிருந்தா இந்த சமுதாயம் இங்கே மறைக்காது. ஏன் மறைக்குது? அங்கே அந்த 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 காவல்துறை அங்கே எடுத்துருக்கலாம்ல. ஏன் இந்த சமுதாயம் ஏன் இங்கே மறைக்குது? அந்த ஆர்வப்பட்டு தானே. அப்போ அவன் அங்கேருந்து அடித்து வந்தாலும் இங்கேயே அந்த அடி அந்த வண்டிக்காரன் அடிப்பேன்ல நம்மளை. அந்த சமுதாயம் அந்த காவல்துறை ஏன் அவர் அங்கே பேசலை? அந்த இளமனூர் ஏன் பேசலை? ஏன் பேசலை? அந்த காவல்துறை பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தா ஏன் இவங்க பசங்க இங்கே மறைவு பண்ணுறாங்க? ஏன் இங்கே அடித்து அங்கே நொறுக்குறாங்க? அங்கே 10 வீடு அங்கே அடித்து நொறுக்கணும். இங்கே 1000 இருந்தால் நியாயம் கேட்டால் அதை வந்து கேட்கணும். நம்மளை அடிக்கணும். திருப்பி அவனை எங்கே இருந்தாலும் விரட்டி பிடி. இந்த சமுதாயத்தை மட்டும் விரட்டி பிடின்னு சொல்லியிருக்கான் நாடு. காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை அதிகாரியெல்லாம் பேசியிருக்காங்களா? இந்த சமுதாயம் மட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படி நம்மளுக்கு. அப்போ நமக்கு விட்டு நியாயம் இல்லையா? அதை விரட்டி பிடி. அதை ஏன் அதை கேட்கல? அந்த சமுதாயத்தில் ஏன் அவரை கேட்கல? அந்த 10 விட்டை ஏன் கேட்கல? அந்த காவல்துறை ஏன் கேட்கல? இந்த மேலிடத்துல ஏன் கேட்கல? இந்த அதிகாரியெல்லாம் அப்போ தூங்குனாங்களா? பேசிக்கிட்டு இருந்தாங்களா? அப்போ இந்த பசு மட்டும் இவனை மட்டும் விரட்டி பிடி. இந்த சமுதாயம் அவன் எங்கே இருந்தாலும் விரட்டி பிடி, துன்படுத்தி அடித்து அவனை இழுத்து ரோட்டுக்கு விரட்டி பிடிக்கிறாங்க. ஊருக்கு 10 பேர் பேசி படிக்கிற பயல்களை பார்த்து அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள படிக்க விடாமல் அவன் வாழ்வு நாளெல்லாம் கெடணும்னு இந்த அதிகாரியாக கெடுக்கிறாங்க. ஏன்
இந்த ஊரில் கிணறு கட்டையில எல்லாம் அவனை பிடிக்கக்கூடாதா? அவன் அழுது புலம்பி வயக்காட்டில் விடுறேன். எந்த கருவல்ல எவன் எங்கனை செத்து கிடந்தானே தெரியலை. அதை தேடி பிடிச்சி இந்த காவல்துறை கொடுப்பாங்களா, நம்மளுக்கு ஒப்படைப்பாங்களா? உடனேயே இந்த காவல்துறை நம்மளுக்கு நடவடிக்கை எடுக்கட்டா. இந்த சமுதாயம் எப்போவுமே ஓட்டு போடாது. நான் சொல்கிறேன், எந்த கோர்ட்லனா நான் சொல்லுவேன் ஓட்டு போடாது. நானும் இந்த கட்சியில் ஒரு பிரதிநிதியாக பெரிய அதிகாரி தான். நான் பார்க்க கேவலமாக இருப்பேன். நானும் ஒரு அதிகாரியாகத்தான் இருக்கேன். நான் எந்த கோடுனாலும் வந்து நான் சொல்லுவேன், இந்த சமுதாயம் ஏன் என்ன செஞ்சுச்சு, எப்போ செஞ்சாலும் அவன் அடிக்கணும், நம்மளை மட்டும் விரட்டி பிடிக்கணும். ஏன் பிடிக்கிறேன்? ஏன் அப்போ நம்ம மட்டும் கேடு கட்ட சமுதாயமா? இந்த சமுதாயத்தை நீ இருக்க, நீ என்ன வேலை இடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்க, இதை இருந்து ராத்திரில இருந்து விரட்டி பிடிக்கிறான். என் பிள்ளையில பச்சை பாலம் பிள்ளை ரோட்டுக்கு ரோடு வரப்புக்கு வரப்பு கிடக்கேன். அவன் எங்கன கிடக்கேன்னே தெரியாமல் இருக்கேன். இன்னி விரட்டி பிடிக்கிறேன். இதை எழுதி 10 பேரை எங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த எலமனூரில் நடந்த 10 பேரை இதை எழுதி அரெஸ்ட் பண்ணலையே. அப்போ எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த அரசு அப்படி பேசுது? இந்த கதவு எப்படி உடைச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அந்த காப்பா